Hello friends, welcome to Learn English Everyday YouTube channel. இங்கிலீஷ் ரீடிங்கான நிறைய வீடியோஸை நம்ம தொடர்ச்சியாகவே பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோஸ் மூலமா உங்களுக்கு இங்கிலீஷ் ரீடிங் ஆகட்டும், ரைட்டிங் ஆகட்டும், கண்டிப்பாக உங்களுக்கு சவுண்ட்ஸை மட்டும் வச்சு உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கான ரொம்ப ஈஸியான லெசன்ஸை நான் உங்களுக்கு நிறைய லெசன் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் E-E. ஸோ அது ஏ அப்படிங்கிற சவுண்டு. ஸோ ஏக், ஏட், ஏம் அந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சிருப்போம். எக்ஸாம்பிள் வேர்ட்ஸும் ரீட் பண்ணியிருப்போம். இன்னைக்கு நாம கற்றுக்க போகிறது ஐ. ஐயோட நெடில் உச்சரிப்பான ஐ. ஸோ இந்த ஐ அப்படிங்கிறத வச்சு உங்களுக்கு வேர்ட்ஸில் எப்படி வருது அண்ட் இந்த ரூல் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத தான் இன்னைக்கு லெசனில் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே I-E அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த இடையில ஐக்கும் ஈக்கும் இடையில எந்த கான்சனன்ட் வேணாலும் வரலாம். ஸோ இங்கே சவுண்ட் எப்படி கொடுக்கணும்னா ஐ அப்படிங்கிற சவுண்ட் கொடுக்கணும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பாருங்க ஐக்கு. ஸோ இங்கே ஸ்பேஸ்ல கே வந்திருக்கு. ஸோ I-K-E இந்த காம்பினேஷன்ல வரும்போது எப்படி சவுண்ட் வருது? ஐக்கு, ஐக்கு. எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ இதோட சவுண்ட் என்னது? ஐ, இக், ஐக். பியோட சவுண்ட் என்னது? இப்பு. ஓகே, ஸோ இங்க பாருங்க இப்பு கூட்டல் ஐ என்னாகும்? பை. ஸோ இக், பைக். எப்படி படிக்கணும்? பைக். அதே மாதிரி இங்க இதுக்கு என்ன சவுண்டு? ஐ, இக், ஐக். எல்லோட சவுண்ட் என்னது? இல். ஸோ இல் ஐ என்னாகும்? லை. ஸோ லை, இக், லைக். அதே மாதிரி இங்க பாருங்க ஐக், ஐ, இக், ஐக். எல்லோட சவுண்ட் என்னது? இல்லு. அப்ப இந்த வேர்ட் எப்படி? லைக். முன்னாடி இருக்க லைக் தான். ஸோ இது இட்டு, இ, டி. எஸ்ஸோட சவுண்ட் இஸ். டிஸ். ஸோ எப்படி படிக்கணும் அப்படின்னா டிஸ் லைக், டிஸ்லைக் அப்படின்னு சொல்லி படிப்போம். அதே மாதிரி அடுத்தது பாருங்க ஐ-டி. ஸோ இந்த காம்பினேஷனை நீங்க எப்படி படிக்கணும்? ஐட், ஐட். ஓகே, எக்ஸாம்பிள் I-T-E, ஐட். பியோட சவுண்ட் என்னது? இப். இப் கூட்டல் ஐ, பை, பை இட், பைட். அதே மாதிரி இங்கேயும் ஐட்டு தான். கேயோட சவுண்ட் என்னது? இக்கு. அப்போ இக்கு ஐ, கை, கை இட், கைட். I-T-E, ஐட். இவ், ஐட், ஒயிட். WH சவுண்டு இவ்வு. ஏன்னா ஹெச்சோட சவுண்டு இங்க சைலண்டா வருது. W சவுண்டு இவ்வு. ஓகே, அப்போ ஒயிட். நெக்ஸ்ட் பாருங்க I-M-E, ஐம். என்னது? ஐம். எக்ஸாம்பிள் ஐம், இட்டு ஐ, டைம், இட்டு ஐம், டைம். நெக்ஸ்ட் பாருங்க இட்டு ஐம், டைம். இது டைம், இது டைம். ஸோ ரெண்டுமே நம்ம இதுதான், இந்த எழுத்தை தான் நம்ம தமிழ்ல எழுதுவோம். ஆனா இங்க டிக்கு வரும்போது இட், டீக்கு வரும்போது இட். அந்த உச்சரிப்பு மட்டும் நம்ம வித்தியாசப்படுத்தணும். அடுத்தது I-L-E. எப்படி படிக்கிறது? ஐல், ஐல். எக்ஸாம்பிள் ஐல், ஐல். எஃபோட சவுண்டு இஃப். இஃப் ஐ, ஃபைல், ஃபைல். இப் ஐல், பைல். ஸோ பை, இல், பைல். எஸ்ஸோட சவுண்டு இஸ். இங்க ஐ இல்லுங்கிற சவுண்டு. ஸோ எம் இம். இம் ஐல், மைல். ஸ் மைல், ஸ்மைல், ஸ்மைல். நெக்ஸ்ட் ஐல், இட்டு ஐல், டைல். இஸ் டைல், ஸ்டைல். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க I-N-E. ஸோ இங்க எப்படி படிக்கணும்? என்னோட சவுண்டு இன்னு. ஸோ ஐ, இன். எக்ஸாம்பிள் பாருங்க இங்க ஐன். இது அப்படியே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். எஃபோட சவுண்டு இஃப். அப்போ இஃப் ஐன், ஃபைன். அடுத்தது இல். எல்லோட சவுண்டு இல்லு பிளஸ் ஐன். என்னது? இல் ஐன், லைன், லைன். இம் ஐ, இன், மைன். இம் ஐ, மை, இன், மைன். இப் ஐ, இன், ஐன், பைன், பைன்.
நெக்ஸ்ட் ஒன் ஐடிஇ. ஸோ இதை எப்படி படிக்கணும்னா ஐடு, ஐடு. ஓகே, எக்ஸாம்பிள் ஐட், ஐட், இல் ஐடு, லைடு. அப்போ ஜியோட சவுண்டு இக்கு அப்படிங்கிற சவுண்டு. அப்போ இக்கு லைடு, கிளைடு, கிளைடு. ஐடு, இஹு ஐடு, ஹைடு, ஹைடு. ஐடு, ஆரோட சவுண்ட் என்னது இர், இர் ஐடு, ரைடு, ரைடு. இவ் ஐடு, வைடு, வைடு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஐவிஇ. இதோட சவுண்டு ஐ இவ், ஐவ். வியோட சவுண்டு இவ், இங்க ஐக்கு சவுண்ட் என்னது ஐ, ஐவ். எக்ஸாம்பிள் ஐவ், ஹெச்சோட சவுண்டு இஹு, இஹு ஐவ், ஹைவ். இட் ஐவ், டை இவ், டைவ். அதே போல ஐசிஇ ஐஸ். ஸோ இங்க வந்து என்ன அப்படின்னா இ கூட சி வரும்போது அதோட சவுண்ட் என்னது இஸ் அப்படிங்கிற சவுண்டு. ஸோ ஐஸ். ஓகே, இம் ஐஸ், மைஸ், மை இஸ், மைஸ். இது ஐஸ் தான் வேர்டு இருக்கு. அதே மாதிரி ஐஸ், இல் ஐஸ், லைஸ், ஸ் லைஸ், ஸ்லைஸ். இர் ஐஸ், ரைஸ். ஐன், ஐட், ஐவ், ஐஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஐஇசட்இ. இசடோட சவுண்டு இஸ் அப்படிங்கிற சவுண்டு. அப்போ ஐஸ். எக்ஸாம்பிள் ஐஸ், ஸ் ஐஸ், சைஸ், சைஸ். ப இர் ஐஸ், ரைஸ், பிரைஸ், பிரைஸ். ஓகே, அடுத்தது ஐப். இது ஐப், இது ஐப். ஓகே, ஸோ இப், ஐ, ரை, இப், பிரைப், பிரைப். ஐப், இவ், வைப், இஸ், வைப்ஸ். ஓகே, அடுத்தது ஐப். இப், ஐ, இப், ஐப், பைப். இப், ஐ, பை, பை, இப், பைப். அதே மாதிரி ஐப், இஸ், ஐப்ஸ். இவ், ஐப், வைப், இஸ், வைப்ஸ். நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்க இவ், ஐப், ஐ, இப், ஐப். இவ், ஐ, வை, இப். எஸ்ஸோட சவுண்டு இஸ், ஸ்வைப், ஸ்வைப். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஐஆர்இ. இதோட சவுண்டு ஐர், ஐர் அப்படின்ற மாதிரி வரும். ஆரோட சவுண்டு அழுத்தமா வராது. ஸோ அப்போ ஃபயர், ஃப ஐ, ஃபயர், ஃபயர். ஹையர், ஹையர், ஹையர். அடுத்தது ஐஎஸ்இ. ஸோ இதோட சவுண்டு வந்து ஐஸ் அப்படின்ற சவுண்டு தான். எக்ஸாம்பிள் இர் ஐஸ், ரைஸ், அ ரைஸ், அ ரைஸ். ஏக்கு வந்து ஷ்வா சவுண்ட், அ அப்படிங்கிற சவுண்டு. அப்போ ரைஸ். அடுத்தது எய்ஸ், எய்ஸ், டேஸ். யூ ஐஸ், வைஸ், வைஸ். அதே போல ஐஎஃப்இ. இதோட சவுண்டு வந்து ஐஃப். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் இன் ஐஃப், நைஃப், நைஃப். கே வந்து சைலண்ட். ஸோ என்னோட சவுண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இன் ஐஃப், நைஃப். யூ ஐஃப், வைஃப், வைஃப். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஐ கூட வரும்போது எப்படி வந்து வருது, இந்த கான்சனன்ட் கூட தான் உங்களுக்கு அதிகமாக வரும். ஸோ மற்ற கான்சனன்ட் கூடயும் இதே மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். பிக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம், சி பார்த்தோம், டி பார்த்தோம், எஃப்பும் பார்த்தோம். ஜிக்கு வந்து மேக்ஸிமம் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான், ரேராக தான் வந்து வரும். அப்போ நம்ம ஜி கூட ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ வந்து ஜி கூட வரும்போது இங்கே இ வருது அப்படின்றனால கண்டிப்பாக நமக்கு இஜ்ன்ற சவுண்டு தான் வந்து வரும். அப்போது வந்து நமக்கு எப்படி வரும், ஐஜ் அப்படின்ற மாதிரி சவுண்டில் வந்து வரும். அதே மாதிரி ஹெச்சுக்கும் அதே மாதிரி தான், ஹை ஹியூ, ஐ. ஸோ அது மேக்ஸிமம் வந்து கம்மி தான். உங்களுக்கு வந்து சென்டரில் வந்து ஹெச் வர மாதிரி வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா
அந்த இடத்துல இந்த ஐக்கு பக்கத்துல இஹ் அப்படின்ற சவுண்ட் வந்து சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஜேக்கு இஜ் அப்படின்ற சவுண்ட் வரும். ஸோ கேயோட சவுண்ட் வந்து பார்த்தோம். எல், எம், என் பார்த்தாச்சு. அதே மாதிரி பியும் இருக்கு. கியூ வந்து ரொம்ப ரேர் தான். ஆர், எஸ், டி, வி, டபிள்யூமே பார்த்தோம். ஸோ இசட்லேயுமே இருக்கு. ஓகே, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐ அப்படிங்கிற சவுண்டில் வரக்கூடிய வார்த்தைகள் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ இந்த ஐ டேஷ் ஷீன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்காம ஐகேஇ பார்த்தீங்கன்னா எப்படி வரும்? ஐக், ஐட், ஐம், ஐல். அதே மாதிரி ஐன், ஐட், ஐவ், ஐஸ், ஐஸ், ஐப், ஐப், ஐர், ஐஸ், ஐஃப். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேர்ட்ஸில் அந்த பேட்டர்னில் வரும்போது அந்த இடத்துல என்ன சவுண்ட் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகும். அதே மாதிரி எழுதும் போதும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்து இருக்காது. ஸோ அந்த இடத்துல என்ன ஸ்பெல்லிங் வரும் அப்படின்ற கன்ஃபியூஷன் வந்து இருக்காது. இப்படியே ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த லாங் சவுண்டெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தடுத்து இன்னும் நிறைய சவுண்ட்ஸ் வந்து இருக்குது. அது எல்லாமே இதே மாதிரி மெத்தடில் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க மாதிரி ரூல்ஸ் மாதிரியே உங்களுக்கு நான் வந்து ஃபார்முலாலே வந்து ஷேர் பண்ணுறேன். பார்த்து நீங்களும் வந்து ஸ்டடீஸ் பண்ணி உங்களோட இங்கிலீஷ் ரீடிங் ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இந்த லெசன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் இப்போவே ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசனை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.